ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கதைக்குள்ள போலாமா? ஒரு நாள் காட்டுல பயங்கரமான பஞ்சம் வந்துடுச்சாம். காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் சாப்பாடே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. அப்போ அந்த காட்டுல ஒரு கழுகு ஒன்று இருந்திருக்கு. அந்த கழுகு கடவுள்கிட்ட வேண்ட ஆரம்பிச்சிருச்சாம். கடவுளே, இந்த காட்டில் நான் மட்டும் இல்லை, காட்டில் உள்ள எல்லா பறவைகளும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சாப்பாடே இல்லை, தண்ணியும் இல்லை, கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க அப்படின்னு ரொம்ப மனதுருக வேண்டியிருக்கு. உடனே அங்க ஒரு குரல் கேட்டுச்சான். உன்னுடைய கஷ்டத்தை கேட்டேன், அதே மாதிரி நீ எல்லாருக்காகவும் வருத்தப்பட்டு வேண்டிக்கிட்ட, அந்த வேண்டுதலை நான் கேட்டுட்டேன். இந்த மந்திர பானையை வச்சுக்கோ, இது இந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கும் அப்படின்னு குரல் கேட்டிருக்கு. உடனே அந்த கழுகுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. உடனே அந்த கழுகு அந்த பானையிலிருந்து வர்ற சாப்பாட்டை காட்டில் உள்ள எல்லா பறவைகளுக்கும் கொடுத்து மகிழ்ந்திருக்கு. நாள் ஆக ஆக அந்த கழுகுக்கு பொறாமை உணர்வும் தன்னலமும் வந்திருக்கு. இந்த சாப்பாடையே நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும், இதை மட்டும் இந்த பஞ்ச காலத்தில் விற்றுட்டோன்னா நம்ம இந்த பஞ்சகாலம் முடிகிறதுக்குள்ளே நல்லா வசதியாயிடலாம். காட்டில் எல்லா பறவைகள்கிட்டையும் நல்லா பணமும் இருக்குது, நகைகளும் இருக்குது, ஆனால் சாப்பாடு தான் இல்லை. நம்ம இந்த சாப்பாட்டை அந்த நகைகளுக்கும் பணங்களுக்கும் விற்றுட்டோன்னா கண்டிப்பாக இந்த காட்டில் நல்லா வசதியாயிடலாம் அப்படின்னு ரொம்ப சுயநலமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இங்கே பாருங்க, என்கிட்ட சாப்பாடு இருக்குது, உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா உங்ககிட்ட இருக்கிற நகையும் பணமும் கொடுத்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இனி நான் சும்மா கொடுக்க போகிறது கிடையாது, கண்டிப்பாக பணத்துக்காக தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு கழுகு காட்டில் உள்ள எல்லா பறவைகள்கிட்டையும் சொல்லிச்சான். அந்த பறவைகளும் வேறு வழி இல்லாமல் அவங்கக்கிட்ட இருந்த நகை பணம் இதை வச்சு அந்த சாப்பாடை வாங்கி அந்த பஞ்ச காலத்தை கழிச்சிருக்காங்க. இதை பார்த்த அந்த மந்திரப்பானை சுயநலமாக யோசித்த கழுகுக்கு ஒரு பாடம் காட்டணும்னு நினச்சிருக்கு. கரெக்டாக அந்த பஞ்சகாலம் முடிஞ்ச உடனே கழுகும் நல்ல வசதியாக இருந்திருக்கு. ஆனால் அதே குரல் மறுபடியும் வந்திருக்கு. இங்கே பாரு, இந்த காட்டில் பஞ்சத்தால் வாடின எல்லா பறவைகளுக்காகவும் நீ வேண்டிக்கிட்ட, உனக்கு மட்டும் வேண்டலை, நீ சுயநலமாக வேண்டாததை நினச்சி நானும் உனக்கு மந்திரப்பானை மூலமாக சாப்பாடு கொடுத்தேன். உனக்கு மட்டும் இல்லை, காட்டில் உள்ள எல்லா பறவைகளுக்கு தான் கொடுத்தேன். நானும் உன்னுடைய நடவடிக்கைகளை கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் அந்த பஞ்ச காலத்தில் நீ ரொம்ப சுயநலமாக நடந்துக்கிட்ட, எல்லா சாப்பாட்டையும் காசுக்காக விற்றுட்ட. ஆனால் இப்போ நீ வசதியாக தான் இருக்க, ஆனால் நீ இதை அனுபவிக்க போகிறதே கிடையாது அப்படின்னு அந்த குரல் சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் காட்டில் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. காடும் செழிப்பாக மாறிடுச்சு. ஆனால் அந்த கழுகு சேர்த்து வச்சிருந்த பணம் பொருளெல்லாம் தண்ணியில் போயிடுச்சு. ஆனால் நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது வேணுனது கிடைச்ச பிறகு அதை நம்ம சுயநலமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அதோட விளைவும் கண்டிப்பாக ஒரு நாள் பயங்கரமாக தான் இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு கதையோடு உங்களை பார்க்க வரேன். பாய்.